வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் நமக்கு தெரியும், பியர் மார்க்கெட் எல்லா கிரிப்டோ கரன்சியும் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ரைட், இப்போது இதுதான் நமக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் எல்லா கிரிப்டோவும் பை பண்ணுறதுக்கு. ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு சேல் போட்ட மாதிரி தான். சரியா, கோயினோட ப்ரைஸ் நமக்கு 40% அண்ட் 50% வரையும் நமக்கு கம்மியாக பை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு கோயினை பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லிஸ்ட்டில் இந்த பிஎன்பியை வச்சுக்கோங்க. பிஎன்பின்னு சொல்கிறது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங் ஆகுன ஒரு கிரிப்டோ கரன்சி. இப்போ கரண்ட்டாக நமக்கு $613 ட்ரேட் ஆகுது. நம்ம இன்னும் இதை கம்மியான ப்ரைஸுக்கு பை பண்ணிக்கலாம். இன்னும் மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டுக்கு போகும்போது நம்ம மார்க்கெட்டை டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் நம்ம எந்தெந்த லெவலில் பை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஓல்ட் டைம் பை கிட்டத்தட்ட $1369 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு ட்ரேட் ஆகிறது வெறும் $613 தான். பிஎன்பியோட மேக்ஸிமம் சப்ளை வந்து நமக்கு 200 மில்லியன். ஏன்னா இது ஒரு லிமிட்டாக இருக்கனால நமக்குங்கிறது இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகும். அதனால கண்டிப்பாக பிஎன்பியோட ப்ரைஸுங்கிறது ஃப்யூச்சரில் எகிறதான் போகுது. இப்போ சைக்ளோட்டிக்கில் நமக்கு கிட்டத்தட்ட 134 மில்லியன் மாதிரி இருக்குது. 134.78 மில்லியன் மாதிரி இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு இன்னும் ஒரு 66 மில்லியன் மாதிரி தான் இன்னும் மைண்ட் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா பிஎன்பின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே அப்ளை ஆகினது ஒரு டோக்கன் மாதிரி தான். சரியா, பிறகு தான் பிஎன்பினுக்குன்னு ஒரு துண்டாக ஒரு பிளாக் செயின் உருவாக்கப்பட்டு பிஎன்பி ஸ்மார்ட் செயினை வந்ததுக்கப்புறம் இது ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாறுனுச்சு. ஏன்னா அது பைனான்ஸோட ஓன் கோயினாக இருக்கனால, அதனாலே இதுக்கு டிமாண்டும் அதிகம். பைனான்ஸுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோவில் ஃபஸ்ட் அதிகமான லிக்விடிட்டியை கொண்டாது பைனான்ஸ் தான். அப்போ அவங்க ஒரு கோயின் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுதான் இந்த பிஎன்பிஎம் கூட. இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வீக்லி சார்ட்டில் இருக்கும். மார்க்கெட் நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆல் டைம் ஐயை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது $1374 பக்கம். அப்படி இருந்தாலுமே மார்க்கெட் திரும்ப அதை ரீக்ளைம் பண்ணிருச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் திரும்ப மேலே போயிருக்கோம். பட் இந்த சப்போர்ட்டை ஹோல்டு பண்ண முடியலை, மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் டம்ப் ஆகிருக்கு. நீங்கள் லாஸ்ட் வீக்கோட அதுக்கு முந்தின கேண்டில் பார்த்தா தெரியும், மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர். ஒரு 23%, 24% வரைக்கும் பிஎன்பிங்கிறது டம்ப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படின்னா பிட்காயின் நமக்கு இந்தந்த லெவலில் இருக்க லிக்விடிட்டிலாம் மன் பண்ண வரலாம். அதாவது $500, அதுக்கப்புறம் $337, அதுக்கப்புறம் மெயினாக இந்த $280, இங்கேயெல்லாம் நமக்கு லிக்விடிட்டிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப அது புல் மார்க்கெட்டில் நமக்கு அப் ட்ரெண்டில் போக தான் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிட்காயினில் பிஎன்பியை நம்ம உங்களோட ஸ்பாட் வாலெட்டில் நீங்கள் பை பண்ணி ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்டால் அது இதுக்கு கரெக்டான சான்ஸாக இருக்காது. இப்போ நம்ம MACD இண்டிகேட்டரை எனேபிள் பண்ணோம். இப்போ நமக்கு மார்க்கெட் 0 லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல நமக்கு ஒரு புல்லிஷ் க்ளோஸ் ஓவர் கொடுத்துருந்தாலுமே இந்த இடத்துல நமக்கு ஹிஸ்டோகிராம்ங்கிறது க்ரீன் கலராக இல்லை, லைட் க்ரீன் மாதிரி தான் இருக்குது. இது எதுக்கு நெக்ஸ்ட் வழிவகுக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பீரிஸ் க்ளோஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு. நமக்கு 0 லைனுக்கு கீழே இருக்கும்போது இன்னும் ஒரு பீரிஸ் க்ளோஸ் கொடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுங்கிறது இன்னும் கீழே விழ தான் செய்யும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பாட் ஹோல்டராக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட்டு புல் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவலில் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம இந்த இடத்துல இஎம்ஐ எனேபிள் பண்ணிப்போம். ரைட், 200 EMA நமக்கு 200 EMA இது வரைக்கும் சப்போர்ட்டை தான் கொடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு. இப்போ பிஎன்பிங்கிறது இந்த 200 EMAவை கீழே பிரேக் டவுன் பண்ணணும். அதே சந்தர்ப்பத்தில் ரைட் இந்த லெவல் $558 அப்படிங்கிற இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான கேண்டில் கீழே பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் $500. மார்க்கெட் இந்த லெவலில் இருந்து இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த லெவல் தான். ரைட், இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல எந்த பேரியருமே இல்லை. அதாவது இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு. அப்போ பிஎன்பி அதிகமான சான்ஸ் இருக்குது இந்த $500 அப்படிங்கிறத ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் பிஎன்பியை பை பண்ண போகிறீங்க, உங்கள் ஸ்பாட் வாலெட்டில் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த $500 இல்லை இந்த $336 அப்படிங்கிறது பெஸ்ட் லெவலாக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கு.
அப்போ உங்களோட என்ட்ரி இதுக்குள்ளே இருக்கலாம். மார்க்கெட் இதுக்கும் கீழே போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிசிஏ பண்ணலாம். பட் பெட்டரான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டில் பை பண்ணணும் அப்படின்னா இந்த பிஎன்பிங்கிறது இந்த ஜோனுக்கு நம்ம வீக்லியோட இந்த கீ லெவல் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணும். அதாவது இதில் டவுன் ட்ரெண்ட் வந்தவர் இங்கேருந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்படி அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் போது நம்ம சரியான கன்ஃபர்மேஷன் பார்த்து பிஎன்பியை இந்த லெவலுக்குள்ள, அதாவது 280 தொடக்கம் 182 சரியா, இந்த ஒரு $100 நம்ம மார்க்கெட்டில் அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா பிஎன்பியை திரும்பவும் நெக்ஸ்ட் புல் ரனில் நம்ம $1374 வரைக்கும் ஈஸியாக எதிர்பார்க்கலாம். அப்போ மார்க்கெட் ஒரு புல் ரன், ஒரு பியர் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்க்கணும். ஏன்னா பியர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரில, மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டலை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு பிஎன்பியோட பெஸ்ட்டு என்ட்ரி ப்ரைஸ் நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா இந்த ஜோனாக தான் இருக்கும். நீங்கள் அப்போ உங்களோட லிஸ்ட்டில் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பிஎன்பியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பிஎன்பி எவ்வளோ தூரம் வரைக்கும் டம்ப் ஆகுது அப்படின்ட்டு. இதை பற்றி இதே மாதிரி வேறு ஏதாவது கோயினா நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் புல் ரன் வரும்போது எங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிற கரெக்டான லெவல்ஸ், கரெக்டான என்ட்ரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கோயினோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம்.